அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யாராக இருந்தாலும் தயவு தாட்சியம் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா, அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சியமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். பாலியல் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் உறுதியாக திமுக காரர் அல்ல. ஞானசேகரன் திமுக பிரமுகர் என்ற குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்லை, திமுக ஆதரவாளர். அதை நாங்கள் மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக காரன் இல்லை, திமுக உறுப்பினர் இல்லை, திமுக அனுதாவி. அதுதான் உண்மை. யார் அந்த சார் என்ற கேள்வி எழுப்புவோர் ஆதாரம் இருந்தால் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கொண்டு போய் கொடுங்கள். மாணவி தொடர்பான விஷயத்தில் மலிவான அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்து. நான் எதிர்கட்சிகளை கேட்க வரும்போது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கேட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா. அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானது அன்றைய முதல்வராக இருந்த சார் ஆட்சியில்தான். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தன்னாலும் 100 சார் கேள்விகளை கேட்க முடியும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேச பேச்சு. ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் இப்ப பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பேச்சுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு. முதலமைச்சரை பேச விடாமல் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர் நடக்கிறாங்கன்னு இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு FIR கசிந்த விவகாரத்தில் பொறுப்பை தட்டி கழிக்கிறது திமுக அரசு. சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. இது மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய NIC என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஃபர்மேஷன் என்ற அந்த நிறுவனத்தின் மீது விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பொறுப்பை தட்டி கழிக்கின்றார்கள். FIR என்பது ஒரு காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டிலே தான் அது இருக்கும். அது எப்படி வெளியானது, ஏன் வெளியானது? இப்போது அரசு கோப்புகள் எல்லாம் இது போன்று வெளியிட்டு விட்டு இது டெக்னிக்கல் எரர் என்று சொல்லி இந்த அரசு தப்பித்துக் கொள்ளலாமா? தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் அனுமதி பெற்றுதான் போராட்டம் நடத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். அனுமதியின்றி போராடிய திமுகவினர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளதாக பாமகவின் குற்றச்சாட்டுக்கு விளக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் இருந்திருக்கிறது. திடீரென்று சில நேரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் நடத்திய காரணத்தால் அவர் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மீது வழக்கு போடப்பட்டிருக்கும் போதை நான் நம்முடைய JK மணிவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்காமல் இழுத்தடிக்கும் ஆளுநர் RN ரவிதான் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு பொறுப்பேற்க வேண்டும். சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய திமுக தோழமை கட்சிகள் குற்றச்சாட்டு.
அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவம் குறித்து முதலமைச்சர் உடனடியாக வாய் திறக்காதது ஏன்? கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. மூன்று முறை குண்டர் சட்டத்தில் கைதான ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டது எப்படி என அதிமுக கேள்வி. அதிமுக ஆட்சியில்தான் அவர் மீது வழக்கு பதியப்பட்டதை தவிர திமுக ஆட்சி காலத்தில் வழக்குகள் இல்லை என அமைச்சர் ரகுபதி பதில். டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று கூறாமல் பாலியல் சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்தவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். EPS-ஐ மறைமுகமாக சாடி பேசிய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. சட்டப்பேரவையில் செல்வ பெருந்தகை பேச்சுக்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு. அவையில் இல்லாத EPS குறித்து தேவையின்றி பேசுவதாக கூறி கண்டனம். பாலியல் வன்கொடுமை பற்றிய FIR தொழில்நுட்ப கோளாறால் வெளிவந்தது என்பதை ஏற்க முடியாது. தேசிய தகவல் மையத்தை விசாரணை வளையத்தை கொண்டுவர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு அரசே முழு பொறுப்பு என பாஜக குற்றச்சாட்டு. யார் அந்த சார் என கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் MR காந்தி வலியுறுத்தல். சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக MLA-க்கள் டங்ஸ்டன் தடுப்போம், மேலூர் காப்போம் என்று மாஸ்க் அணிந்தும் வருகை. மாநிலங்களவையில் நடந்த விவாதத்தின் போது டங்ஸ்டன் சுரங்கத்தை ஆதரித்து அதிமுக MP தம்பிதுரை பேசியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மறுக்க முடியுமா என்றும் கேள்வி. தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரித்து பேசியிருக்கிறார். இது உண்மை இல்லை என்று மறுக்கிறீர்களா? மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்தை வரவிடவே மாட்டோம். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. இந்த அவையின் மூலமாக நாட்டு மக்களுக்கும் சரி, போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி, நான் மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக அரசின் சார்பில் சொல்வேன், தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கவே வழங்காது. இந்த திட்டத்தை வரவே விடமாட்டோம். சட்டப்பேரவைக்குள் பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என ஆளுநர் முயன்றதாக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. ஆளுநரின் செயலை கண்டுபிடித்து நெருக்கடியில் இருந்து பேரவையை மீட்டது முதலமைச்சர்தான் எனவும் பேச்சு. DDI அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த அரசை, இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம்தான். அதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்திருக்கின்றது. அவை விதிகளை மீறி பதாகைகளை ஏந்தி அதிமுகவினர் முழக்கமிட்டதாலேயே ஆளுநர் உரையை படிக்காமல் வெளியேறினார். ஆளுநரை முற்றுகையிட்டதாகவும் சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. பேரவைத் தலைவரை அழைத்து வந்து ஆளுநர் உரையாற்ற எழுப்பும் போது நீங்கள் பதாதையோடு வந்து அவருக்கு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒரு கருத்து சொல்லும் போது நீங்க எதிர்த்தால் ரைட்டு. ஆளுநர் உரையாற்றிருக்காங்க, ஆளுநருக்கு எதிராக இல்ல நாங்க அப்படிங்கறத வலுவா பதிவு பண்ணு நீங்க விரும்புற நீங்க பிறகு ஆளுநர் இருக்கும்போது பதாதையை காட்டீங்க. சபாநாயகரின் குற்றச்சாட்டுக்கு அதிமுக கடும் எதிர்ப்பு. அப்பாவு பேச்சை வாபஸ் பெற கோரி அமளி கூச்சல். பதாதையை காட்டீங்க, இல்ல உட்காருங்க நான் முடிச்சிருந்தேன், உட்காருங்க என்னங்க நான் பதிலே சொல்ல கூடாதா?
ஆளுநர் உரையின் போது சட்டப்பேரவைக்குள் பதாகைகளை ஏந்தி அதிமுக முழக்கமிட்டதை உரிமை குழுவுக்கு அனுப்பிய சபாநாயகர் அப்பாவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உரிமை மீறல் விசாரணை வாபஸ். நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால் இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் உங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது. சட்டமன்ற நேரலையில் அதிமுகவினர் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ஓம் பிர்லா மாடலா, இது சரியா என்று கேட்ட காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவால் சர்ச்சை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் யார் அந்த சார் என பைக்குகளில் ஸ்டிக்கர் ஒட்டிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றத்தை கண்டுபிடிக்க அதிமுகவிடம் போராட்டம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கோட்டையை முற்றுகையிட முயற்சி. பாஜக இளைஞர் அணியைச் சேர்ந்த சுமார் 50 பேர் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது. சட்டமன்றத்தில் உரையை படிக்காமலேயே வெளியேறிய ஆளுநருக்கு சீமான் ஆதரவு. பொய்களை படிக்க வேண்டாம் என்பதால் சென்றிருப்பார் என பேச்சு. அவர் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளவு பொய் பேசணுமான்னு போயிட்டார். இப்போ இதே ஆளுநர் படிச்சிருந்தா நாங்களாம் என்ன நினைப்போம், நான் இல்லை ஆளுநர் அப்படிதான் வச்சிருப்போம். அவர் அதுக்கு திமுக சேர்ந்துடலான்னு தான் நினைப்போம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அறிக்கை சமர்ப்பித்த வருவாய்த்துறையினர். கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட ஞானசேகரின் வீட்டை அளவிட்ட அறிக்கை சமர்ப்பிப்பு. அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக வட்ட செயலாளர் அதிரடி நீக்கம். கட்சியின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டதால் நீக்கினார் இபிஎஸ். சென்னை அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜி சஸ்பெண்ட். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்ட புகாரில் கைதான நிலையில் நடவடிக்கை. பொங்கல் விழாவையொட்டி தமிழக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பரிசு தொகுப்பு. சென்னை சைதாப்பேட்டையில் நாளை தொடக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசு பள்ளியில் படித்து இஸ்ரோ தலைவராக இருக்கும் நாராயணனின் கடின உழைப்பை கண்டு வியப்பதாக புகழாரம். இஸ்ரோ உறுதியாக புதிய உயரங்களை தொடும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு 3 மாதத்திற்குள் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 57,800 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லி முதலமைச்சர் அதிஷியின் இல்லம் குறித்து கேள்வி எழுப்பும் பாஜக. ஆடம்பர வசதிகளுடன் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக குற்றஞ்சாட்டியதை அடுத்து பலத்த பாதுகாப்பு. டெல்லி முதலமைச்சர் அதிஷியின் இல்லத்துக்கு சென்று ஆடம்பர வசதிகள் உள்ளனவா என ஆய்வு நடத்திக் கொள்ளலாம் என ஆம் ஆத்மி கட்சி அறிவிப்பு. பிரதமர் மோடியின் இல்லத்திற்குள் சென்று பார்வையிட அனுமதிக்க சம்மதமா என கேள்வி. டெல்லியில் அரசியல் கட்சிகளின் போஸ்டர்கள் உள்ளிட்டவை அகற்றம். தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை. வரும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று நாடு தழுவிய டிராக்டர் பேரணி. விவசாயிகளுக்கு ஓய்வூதியம்,
குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக போராட்ட அறிவிப்பு. அசாமில் வெள்ளம் புகுந்த சுரங்கத்திலிருந்து ஒருவரது உடல் மீட்பு. மேலும் சிக்கியுள்ளோரை மீட்க தொடர்ந்து முயற்சி. கஞ்சா கடத்தி சென்ற காரை 1 மணி நேர துரத்தலுக்கு பின் பிடித்த போலீஸ். பல யூடோன்களை கடந்து கஞ்சா கடத்தல்காரர்களை மடக்கிய மகாராஷ்டிரா போலீசார். ஹமாஸ் பிடியில் உள்ள பணைய கைதிகள் வரும் 20ஆம் தேதிக்குள் விடுவிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் மத்திய கிழக்கு நாடுகள் வெடித்து சிதறும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்க அதிபராக பதவியேற்பதற்கு முன்பாக தண்டனை விவரங்களை கூற வேண்டாம் என்ற ட்ரம்பின் கோரிக்கை நிராகரிப்பு. கவர்ச்சி நடிகைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் நியூயார்க் நீதிமன்றம் அதிரடி. மறைந்த முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் உடலுக்கு அமெரிக்க தேசிய கொடி போர்த்தி மரியாதை. கமலா ஹாரிஸ் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள், நீதிபதிகள் என பலரும் இறுதி அஞ்சலி. நானும் ரவுடிதான் காட்சிகளை ஆவணப்படத்தில் பயன்படுத்தியதற்காக நயன்தாராவிடம் 10 கோடி இழப்பீடு கேட்டு தனுஷ் தொடர்ந்த வழக்கு. இறுதி விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். மகரவிளக்கு பூஜையை ஒட்டி சபரிமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் இரவும் பகலும் காத்திருந்து 15 மணி நேரத்திற்கு பின் தரிசனம் செய்யும் சூழல். திருவரங்கத்தில் முத்து அங்கி, முத்து நேர்கிரீடம் அணிந்து அருள் பாலித்த நம்பெருமாள். வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல் 10 9ஆம் நாளில் பரவசம்.